இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது மஞ்சள் நடவு. இந்த மஞ்சள் வந்து கிழங்குலேருந்து எப்படி நம்ம நட்டு வளர்த்து அதுக்கு என்ன உரம் போட்டு குவிக்கா 6 மாசத்துல பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம தோட்டத்திலேருந்தே மஞ்சள் எப்படி பறிச்சு நம்ம பொங்கலுக்கு அறுவடை பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம், பொங்கல் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொஞ்சம் அவசரமாவே போடுறேன். ஏன்னா 6 மந்த்ஸ் தான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துடும். இப்போ இது வந்து மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிறது எப்பவுமே. நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காய்கறி கடைகள்லயே வச்சிருப்பாங்க. அதை போய் வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு தொட்டிலையோ இல்லாட்டா இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ நட்டு வச்சா கடகடன்னு வளர்ந்துரும். மாடி தோட்டத்திலேயே ஈஸியாக வளர்க்குற தாவரத்தில் ஒன்று தான் இந்த மஞ்சள். அதுக்கு பராமரிப்பு ரொம்ப கம்மி, கவனிக்கவே வேண்டாம், அது பாட்டுக்கு வளரும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதுக்கு இந்த செடியை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ நான் அதை எப்படி நடுறதுன்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இந்த தொட்டியில் அடியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் முதல்ல கல் போட்டு மூடிக்கலாம். இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸுக்கு வந்து நீங்கள் மூடுறதுக்கு வந்து இந்த பழைய அகல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். கவுத்தி போட்டால் அது வந்து ஹோல்ஸை ரொம்ப அடைக்காம நல்லா பாதுகாப்பாக இருக்கும். மண் வந்து அடைச்சிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் அடியில் கொஞ்சம் தேங்காய் நார் போடுவேன். அது கொஞ்சம் ஏரியாக இருக்கும். அதை தவிர தண்ணியவும் கொஞ்சம் இஞ்சி வச்சுக்கும். ஸோ அதை நல்லா பிச்சுட்டு சாஃப்டாக்கி போடுங்க. இது வெயிட்டையும் குறைக்கும் தொட்டியோட. நல்லா பிச்சு சாஃப்டாக்கி போட்டுருங்க. அடியில் ஒரு லேயர் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிங் மிக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன கலவைன்னு நான் சொல்கிறேன். முதல்ல மணல் எடுத்துக்கணும். இது வந்து மழையில் நனைஞ்சு போச்சு, அதனால கலர் வேறு மாதிரி இருக்குது. இது மணல் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிழங்கு வந்து வேறு ஊடுருவி ஈஸியாக வளரும். ரொம்ப கட்டியான மண்ணோ பிசுபிசுப்பான மண்ணோ இதுக்கு எடுத்துக்க கூடாது. கிழங்கு இறங்குற மாதிரி லூஸாக இருக்கணும் சாயில். மணல் ஒரு பங்கு எடுத்துட்டு அப்புறம் கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க. அது அந்த சட்டிக்கு எவ்வளோ தேவையோ அது 2-3 பங்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மக்கின மாட்டு உரம் எடுத்திருக்கேன்னா அது உரம் போட்டே நம்ம இதை நடலாம். ஸோ சத்தோட நல்லா வளரும். அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். லீஃப் கம்போஸ்ட்டு, கிச்சன் கம்போஸ்ட்டு, எந்த மக்கின உரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு பங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு இந்த சட்டியில் போட்டு இந்த மஞ்சள் கிழங்க நட்டு வைக்கலாம். இதுக்கு அதிக பராமரிப்பே கிடையாது. நட்டுட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு உரம் போட்டு கொடுத்தா போதும். மோஸ்ட்லி கிச்சன் கம்போஸ்டே போகிறோம். இல்லைன்னா மாட்டு உரம் கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிடி சாம்பலும் போடலாம். அதை தவிர அந்த வேப்பம் பிண்ணாக்கும் ஒரு பிடி போடலாம். ஸோ தட் மண்ணில் இருக்கிற ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் அட்டாக் பண்ணாமல், பூச்சிகள் எதுவும் தாக்குதல் இல்லாமல் நல்லாவே வளரும். இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம சட்டியில் போட்டுக்கலாம்.
நீங்க இது ஃபுல்லா ரொப்ப வேண்டாம் அந்த சட்டிய. 3/4 பாகம் போடுங்க. அப்புறம் அந்த கிழங்க நட்டு வச்சுட்டு, அது வந்து வளர வளர நம்ப கொஞ்சம் கம்போஸ்ட்டோட மண்ணையும் கலந்து கலந்து குடுக்கலாம். அப்ப உங்களுக்கு சட்டி ரொம்பிடும். இப்ப இந்த தொட்டிய தவிர நீங்க க்ரோ பேக் எடுக்கிறதா இருந்தாலும் அதே மாரி தான். ஸோ இந்த பாகம் மேல வரா மாதிரி இந்த கிழங்கு 2யுமே நட்டு வச்சுட்டேன். இப்ப நீங்க இதுக்கு முக்கியமா நீங்க பெரிய க்ரோ பேக்கா எடுத்துட்டீங்கன்னா, அது ஃபுல்லா உங்களுக்கு கிழங்குகள் வந்து கிடைக்கும். சின்னதா இருந்தா அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு கிழங்கு கிடைக்கும். ஸோ இப்ப நான் சின்ன சட்டியில தான் காட்டுறேன். இப்ப இது 2மே முளைச்ச அப்புறம் கூட நீங்க ரீபாட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு 2, 3 இலை வந்த அப்புறம் நீங்க அத தனியா எடுத்து இன்னொரு க்ரோ பேக்ல நெறைய இடம் இருக்க மாரி நட்டு வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு நெறைய மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். ஸோ சூஸ் பண்ணும்போது நல்ல பெரிய க்ரோ பேக்கா சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. அப்புறம் கிழங்கு வந்து வளர்ற பருவத்துல அது வந்து அழுகி போனாலும் போயிடும். ஸோ தெளிச்சு விட்டா போதும். வளர வளர நம்ம தண்ணி நெறையா ட்ரை சாயில் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தினா போதும். இப்ப இந்த 2 க்ரோ பேக்லயும் வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. முதல்ல சின்னதா வளர்ந்தது இருக்கு. அப்புறம் பெருசா வளர்ந்திருக்கு. இப்ப இதுக்கு மாசம் மாசம் உரம் குடுக்கணும். அது என்னெல்லாம் போடுறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கும். அப்புறம் கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மண்ணு கொஞ்சமா தான் போட்டோம். ஸோ இப்போ வளர்ந்து வரும்போது மண்ணோட சேர்த்து இந்த உரத்தையும் கலந்து நீங்க குடுத்தீங்கன்னா, இன்னும் கிழங்கு நெறைய இறங்கும் கீழ. ஸோ வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம், கார்டன் சாயில், அதுக்கப்புறம் மாட்டு உரம். இது வந்து மக்கின மாட்டு உரம். இது 3யும் கலந்து இந்த வளர்ந்த செடிக்கு மாசம் மாசம் ஒரு தடவ குடுத்துருங்க. அவ்வளோதான் தேவை. இந்த மஞ்சள் மட்டும் யார் வேணா வளர்க்கலாம். வளர்த்து நம்ம அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்லயே இவ்வளோ மஞ்சள் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அது நமக்கு டெய்லி யூஸ் ஆற சாமான். அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இதுவரைக்கும் வளர்க்காதவங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டு விடலாம். ஸோ எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி 20 டேஸ்க்கு ஒருக்கா நீங்க இது மாரி குடுத்து குடுத்து இந்த க்ரோ பேக்க ரொப்பிடலாம். இதுக்கு நம்ம நீர் உரம் ரொம்ப குடுக்கறதில்ல. ஜட உரம் தாங்கிறதுனால தான் நான் ஸ்பேஸ் வச்சுக்க சொன்னேன். தண்ணி நீங்க பார்த்து ஊத்திக்கோங்க. மழை காலத்துல தேவைப்படாது. இந்த மேல் மண்ணு ரொம்ப காஞ்சா மட்டும் நீங்க கொஞ்சமா ஊத்தி விட்டா போதும். அதே மாரி ரொம்ப கிளறாதீங்க. உரம் கொடுக்கும்போதோ, மண்ணு போடும்போதோ. ஏன்னா சின்ன சின்ன மஞ்சள் கிழங்குகள் வந்து அடிபடும். ஸோ இந்த மாரி நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா மஞ்சள் நட்டு, வளர்த்து இந்த பொங்கலுக்கு நீங்க அறுவடை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. இதுவரைக்கும் நடாதவங்க கண்டிப்பா நட்டு வச்சுக்கோங்க. ஈஸியா 6 மாசத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஒருவேள அது ரொம்ப முத்தலைன்னா கூட இன்னும் 1 மாசம் விட்டு நீங்க பறிச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த ஒரு க்ரோ பேக்ல இருக்கிறத நான் உங்களுக்கு அறுவடை பண்ணி காமிக்கிறேன். பூ கூட பூத்திருக்கு. ரொம்ப அழகா பூத்திருந்தது. இப்ப பாருங்க எவ்ளோ மஞ்சள் வந்திருக்கு. ஒரு கொத்துலயே இவ்ளோ மஞ்சள் இருக்கு. ஸோ பொங்கலுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மஞ்சள் நட்டு அறுவடை பண்ணி பசுமையான மஞ்சள் இலையோட கிழங்கோட மங்களகரமா பொங்கலை கொண்டாடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.